பிரித்தானியாவை சேர்ந்த மானிடவியலாளர் C.G. செலிக்மன் 1911ஆம் ஆண்டில் தனது வேதாஸ் என்கின்ற நூலில் 12 வெவ்வேறு வேடுவ குழுக்கள் வாழ்வதாக தெரிவிக்கிறார். அதாவது இலங்கையின் 12 வெவ்வேறு பகுதிகளில் அவர்கள் சற்று செறிந்து வாழ்வதாக தெரிவிக்கிறார். ஆனால் அரை நூற்றாண்டுகளுக்குள்ளாகவே அதில் பல குடியேற்றங்கள் காணாமல் போய்விட்டன. ஆகவே தடம் குழுவினருக்கும் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைப்பது கடினமாக இருந்தது. ஆகவேதான் முதல் படியாக திருகோணமலையை அண்மித்த தமிழ் பேசும் வேடுவர்களை சந்திப்பதற்காக நாம் சென்றோம். அங்கே கிடைத்த தகவல்களையும் அனுபவங்களையும் பகிர்வதற்கு முன் இவர்களை பற்றி வரலாறு என்ன கூறுகிறது, வரலாற்று ஆசிரியர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன் C.G. செலிக்மன் தனது ஆய்வுகளை மேற்கொள்ளும் போதே வேடுவர்களின் அடையாளம் மாறிவிட்டது, அவர்கள் மிக வேகமாக மாறி வருகிறார்கள் என்று தெரிவிக்கிறார். உதாரணமாக மட்டக்களப்பின் களுவங்கேணி பகுதியில் வேட வெள்ளாரி, மொட்டுக்காடு வேடர், குரங்கு தின்னி வேடர் ஆகிய இனங்கள் காணப்பட்டதாகவும், ஆனால் மூத்த தலைமுறையினர் மட்டுமே தங்களை சந்தேகமோ தயக்கமோமின்றி வேடுவர்களாக அறிமுகப்படுத்தியதாகவும், இளைய தலைமுறையினர் அப்படி காட்டிக்கொள்ள தயங்கியதாகவும் தெளிவின்றி இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். அதே போல மீன்பிடி தொழில் செய்து வந்த வேடர்களிலிருந்து தம்மை பிரித்து காட்ட வேடர் என்ற சொல்லோடு வேளாளர் என்ற பதத்தை சேர்த்து கொண்டமையையும் குறிப்பிடுகிறார். வேளாண்மை அல்லது விவசாயம் செய்யும் வேடுவருக்கு ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட்டமை இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கிறார். 1995ஆம் ஆண்டு நடாத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி வாகரை, மூதூர், பனிச்சங்கேணி, மாங்கேணி, வெறுகல், களுவங்கேணி போன்ற பல ஊர்களில் கணிசமான வேடர்கள் வாழ்ந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாக இந்த தமிழ் பேசும் வேடர்கள் இலங்கையின் கிழக்கு கடற்கரையொட்டிய ஊர்களில் வாழ்வதால் கரையோர வேடர்கள் அல்லது கிழக்கு கரையோர வேடர்கள் என்றும் அறியப்படுகின்றனர். ஆனால் இவர்களில் யாருக்குமே எப்போது, எங்கிருந்து தங்கள் முன்னோர்கள் இந்த பகுதியில் வந்து குடியேறினர் என்பது சரியாக தெரியவில்லை. அநேகமாக இலங்கையின் மத்திய பகுதியில், மலை பகுதியில், காடுகளிலிருந்து வந்ததாகவே கருதுகின்றனர். பிற்காலத்தில் கிழக்கு பகுதியிலும் மீன்பிடி தொழில் செய்பவர்களும் விவசாயம் செய்பவர்களும் வேட்டையாடுதல், காட்டு தேனெடுத்தல் என்று தமது பூர்வீக தொழில் செய்தவர்களும் என அவர்களுக்குள்ளேயே பிரிவுகள் ஏற்பட்டன. இதனால் அவர்கள் வாழும் இடங்களும் மாறிப்போனது. இறுதியாக இலங்கையின் 30 வருடகால யுத்தமும் அவர்கள் வாழும் இடங்களையும் முறைகளையும் மாற்றியது. யுத்த காலத்தில் யுத்தத்தில் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டோம். என்ன காரணம் என்றால், நாங்கள் பாதிக்கப்பட்ட கூடுதலாக நாங்கள் காட்டு பிரதேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் இப்போ குஞ்சங்குளத்தை பொறுத்தளவில் குஞ்சங்குளம், கிருமிச்ச இந்த ஏரியா அண்டிய மக்கள் காட்டெலாம் வசித்து கொண்டிருந்தது. அப்போ வசித்து இருந்த எங்களுக்கு கடுமையான ஒரு இக்கட்டான பாதிப்புகள் வந்துருக்கு. நாங்கள் செய்கிறது அந்நேரம் விவசாயம் ஒன்று நாங்கள் யுத்த காலத்தில் செய்யலை. நாங்கள் செய்ய முடியாத, எங்களுக்கு செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்தோம். நாங்கள் அப்போ காட்டு தொழிலும் மீன் தொழிலும் தான் நாங்கள் செஞ்சு கொண்டு இருந்தோம். இது அவ்வளோத்துக்கும் எங்களுக்கு போகையில்லாத ஒரு நிபந்தனை கொண்டு அடுத்தது நாங்கள் பேசுகிறது தமிழ் பேசுகிறதுலேருந்து இப்போ காட்டார வார இராணுவம் வரக்குள்ளே அவங்க பார்ப்பாங்க இன்றைக்கு எங்களை தமிழன் சொல்லித்தான் அவங்க கருதினவங்க. அந்த டைமில் அதில் இருந்து இராணுவம் வருதுன்ன மாட்டல, நாங்கள் ஒரு பகுதிக்கு எங்களோட வீட்டை விட்டு போட்டு அப்படியே ஓடிடுவோம். இன்று 2024ஆம் ஆண்டு அப்படி சிதறி பிரிந்து தம் அடையாளங்களை வேகமாக இழந்து வரும் ஒரு வேடுவ சமூகத்தை சந்திக்கவே நாம் சென்றோம். ஏற்கனவே கூறியது போல இலங்கையில் தமிழ் பேசும் ஆதிக்குடிகள் வாழும் பல இடங்கள் இருந்தாலும் ஒரு ஆரம்ப புள்ளியாக திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சில கிராமங்களை உள்ளடக்கியதாக எமது பயணம் அமைந்திருந்தது. இந்த பிரதேசத்தை சுற்றிலும் சந்தனவெட்டு, சாலியூர், பாட்டாளிபுரம், வீரமாநகர் என்று சில ஊர்களில் ஏறத்தாழ 3500 பழங்குடி குடும்பங்கள் வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் ஒரு கிராமம்தான் சந்தோஷபுரம். பெயருக்கு ஏற்றால் போல் இங்கே சந்தோஷம் இருக்கிறதா, சுதந்திரம் இருக்கிறதா, இங்கே வாழும் மக்கள் யார், அவர்களின் கடந்த கால நிகழ்கால வாழ்க்கை எவ்வாறானது போன்ற கேள்விகளை சுமந்து சென்ற எமக்கு முதலில் ஒரு தகவல் கிடைத்தது. வெறுமனே ஒரு மக்கள் கூட்டத்தை சந்திக்க சென்ற எமக்கு அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அமைப்பு இருப்பதாக
தகவல் கிடைத்தது. ஆகவே அங்கிருந்தே எமது தேடலை தொடங்கினோம். இவர்கள் சிங்களவர்களா, இல்லை தமிழர்களா, இல்லை வேறு ஏதேனும் வேற்றியின மக்களின் வம்சாவளியினரா? இல்லை, தங்களை இலங்கை நாட்டின் முதல் குடிகளாக, மூத்த குடிகளாக, பூர்வீக குடிகளாக, பழங்குடிகளாக, ஆதி குடிகளாக அங்கீகரிக்க சொல்லி கேட்கின்ற இலங்கையின் ஒரு வேறுபட்ட தனி இனமாக தம்மை கருதுகின்ற சில மக்களை சந்திக்க நேரிட்டது. உடனே மிக இயற்கையாக எம்முள் ஒரு கேள்வி எழுந்தது. எப்படி இவர்களை தனி இனமாக ஏற்றுக்கொள்வது? ஏன் இவர்களை தனி இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மற்ற சமூகங்களை வெறுக்கல், மற்ற சமூகங்களை தாழ்த்தல். இந்த சமூகம் நாளைக்கு அழிவடைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு மொழி இல்லை, அறவே இல்லை. இவங்கள்ட்ட சொல்லப்படுற சில கலை கலாச்சாரங்கள் மற்ற சமூகங்களால் தான் பேணி பாதுகாத்து வர மாதிரி இருக்கு. அதை தங்களது உரிமை கூறுறதை விட பார்த்தோம்னா ஒரு கவிஞன் கண்ணாசன் இருக்கான், ஆதி மனிதன் கல்லை உடைத்து வேட்டையாடினான். தமிழன் என்று சிங்களம் என்று இல்லை, முஸ்லீம் என்று இல்லை. அப்ப யார் அவன்? அப்ப வேட்டையாடுறவன் வந்து ஓடுவன். அப்ப அவன் வரலே. இங்க உண்மைகள் இருக்கு, மறைக்கப்பட்டிருக்குது. மற்ற சமூகங்களால் இதை முன்னுக்கு வர விடுறாங்கல்ல, கேட்டால் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி போனால் எங்கள் பிள்ளைகள் படிக்கலாது, எங்களோட சமூகம் நிமிந்து கைக்கலாம். இல்லை, இது நிமிந்து நின்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை மற்றவர் சுயநலத்துக்காக, மற்றவர்கள் மதத்தையும் மொழியையும் வளர்க்கறதுக்காக அநீதி செய்கிறாங்க. அந்த அநீதியை உடைச்செறிஞ்சு உண்மைக்காக வாங்க. என்ன எத்தனை விஷயங்களை பார்த்தோம்னா நாங்கள் ஒரு உண்மைக்காக உயிரையும் கொடுத்து போராடுறோம். ஆனால் இங்கே உண்மையை புதைக்கிறாங்க அதையா. அப்போ அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மற்றவங்கள கலை கலாச்சாரத்துக்குள்ளே இன்னொரு கலை கலாச்சாரம் பாதிக்கப்படும் அது அநீதி. அப்போ நாங்கள் அதை கண்டிப்பாக ஒரு மனிதாபிமான உள்ளாக்கள் நாமல் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கான உரிமையில கொடுக்கப்படும். அப்போ எல்லாத்திலையும் முக்கியமான விஷயங்களை கடைஞ்சி எடுத்து நீங்கள் போய் உங்களோட சமூகத்தை வளர்க்குறது வந்து அதை நீதி என்று சொல்ல முடியும். அதை நாங்கள் எங்கட கண்ணோட்டத்தை சொல்கிறோம் அநீதி என்று. C.G. செலிங்மன் 1911ஆம் ஆண்டின் ஆய்வறிக்கையில் கூறியதைப் போலவே தம்மை சுற்றியுள்ள சமூகத்தின் ஆதிக்கத்தால் இவர்களிடையே மிகப்பெரிய குழப்ப நிலை உருவாகியிருந்தது. குழப்பங்கள் எல்லா சமூகத்திலும் சாதாரணம்தான். ஆனால் இந்த ஆதி குடிகளை பொறுத்தவரையிலும் தாம் எந்த இனம், என்ன மதம், என்ன மொழி பேச வேண்டும், என்ன தொழில் செய்ய வேண்டும், எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவது, எந்த அடையாளத்தை கொண்டிருப்பது போன்ற ஒரு மக்கள் கூட்டத்தின் அடிப்படை அம்சங்களிலேயே குழப்பம் இருந்தது. அப்போதுதான் அந்த சமூகத்தின் ஒரு சிலருக்கு தாம் வேடுவர் என்கின்ற பதிவு அவசியமாக தோன்றியது. ஆனால் அதை பெறுவது அவ்வளவு இலகுவாக அமையவில்லை. தேசிய அடையாளத்தை, அதாவது எங்களுக்கான அடையாளத்தைன்றது எல்லாருக்கும் கிடைக்கலாம். ஆனால் இது பழங்குடியினருக்குன்ற ஒரு அடையாளம் ஒன்று தேவை. அதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதன் ஊடாக எங்களுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் இன்னும் எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் வளர்த்து கொண்டு போகலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த தொழிலால் பாதிக்கப்பட்ட பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏண்டா வெளியே போனால் இப்படி காட்டுக்கு போனால் பிடிக்கிறதும் அரெஸ்ட் பண்ணுறதும் கொண்டு வழக்கில் போடுறதும் லட்சக்கணக்கில் காசு கட்டுறாக்களும் இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னால் அங்கே வந்து நிறைய பேர் மரம் அறுக்கிறாங்க, மரம் வெட்டுறாங்க, ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அந்த இடத்துக்கு தேனெடுக்க போகும்போது அங்கே என்னன்னு சொன்னால் கோடாலி பிரதானமாக எங்களோட கையில் இருக்கிறது வந்து கோடாலி. அந்த கோடாலி வந்து சட்டப்படி குற்றம் காட்டுக்க கொண்டு போவது. அப்போ அந்த குற்றத்தை மரம் வெட்டுறதாக எங்கள் மீது பதியப்படுது. அப்போ அதால் எங்களை வழக்கு போடுறாங்க. அப்போ தேனெடுக்கிறத வந்து ஒரு சின்ன ஒரு பொந்தை மட்டும் ரவுண்ட் பண்ணி வெட்டி போட்டு அதுக்குள்ளெல்லாம் தேனெடுக்கிறது. ஆனால் மரம் சாய்ப்பதோ மரம் விழுத்துவதோ மரம் வெட்டுவதோ இல்லை. அப்போ அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே அறுக்கப்பட்டிருக்க மரத்துக்கும் வெட்டி போட்டிருக்க மரத்துக்கும் அதில் கொண்டு வச்சு கோடாலியை ஃபோட்டோவை பிடிச்சி எடுத்துட்டு அதை கொண்டு வழக்கில் போடுறாங்க. இவங்க தான் அதை வெட்டினாங்க. ஏன்னா ஐடென்டி இல்லை, ஆதாரம் இல்லை ஆள் செய்தான்றதுக்கு. கோடாலி தான் எங்களுக்கு ஆதாரம். அதால் வழக்கு உங்களுக்கு பேரில் போடுறோம். எங்களாலையும் தடுத்து கதைக்கலாத நிலைமை எங்களுக்கு இருக்குது. அதுதான் இதுக்கான முக்கிய காரணம். நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கான ஒரு அடையாளத்தை தாங்கன்னு கேட்கறதுக்கான காரணம் அதுதான். இழுக்கு, வைக்கோல், இலை குலை, ஓலை குடிசைகளில் வாழ்ந்து வந்தவர்கள் சிலர் இன்று வீடுகளில் வாழ்கிறார்கள். நம்மை போலவே நாம் அணியும் ஆடைகளையே அணிகிறார்கள், தமிழ் மொழியையே பேசுகிறார்கள். ஆனால் தமது முன்னோர்கள் செய்து வந்த 48,000 ஆண்டுகால வரலாற்று பெருமை கொண்ட வேட்டையாடுதல், காட்டு தேனெடுத்தல், மீன் பிடித்தல் போன்ற தொழில்களை அவர்கள் இன்னமுமே விடவில்லை. நாங்கள் எங்களோட அப்பாவோட காலத்துலேருந்து நாங்கள் எங்கள் அப்பாக்களை சின்ன வயசுலேயே கூட்டிட்டு போய் தேனுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. கூடுதலையாக நாங்கள் போய் இந்த யானைக்காடு, கரடி காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எங்களை கொண்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி போகணும், மரத்தில் எப்படி வரணும், இப்படி அந்த தேனில் கண்டுபிடிக்கணும் என்று காட்டுவாங்க. எங்களுக்கு காட்டி நாங்கள் அவங்கள விட்டு தான் பழகி இப்போ எங்கள் அப்பாங்க இறந்த பிறகு நாங்கள் அதே தொழில் தான் இந்த சந்தோஷபுரத்தில் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். அதால் இப்போ
யானையும் கிடக்கு, கரடியும் கிடக்கு, பாம்புகளும் கூட கிடக்கு. அதில் போகிறா கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கவனம் தான் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ தேனுக்கு போனால் ஒரு இடத்த போனால் ஒரு மரத்தில் கண்டோம்னு சொன்னால் 5 பத்து வரும், 3 பத்து வரும், 2 பத்து கிட்டே வரும். வெட்டி எடுத்து கொண்டு தான் நாங்கள் 5-6 நாள் போவோம் வாரத்துக்கு. வந்து அதை கொண்டு போய் ஒரு கடையில் ஒரு மொத்தமாக வெட்டு அவங்க சில்லறையும் வைப்பாங்க. அதே மாதிரி அவங்க வாங்கி எடுத்தாங்கன்னா எங்களோட வீட்டுல மேலும் நாங்கள் எங்களோட செலவுகளும் கொண்டு போவோம். மற்றவர் செய்யும் தொழிலையே நாம் செய்வதா அல்லது காலம் காலமாக நம் முன்னோர்கள் செய்து வந்த தொழில்களை தொடர்வதா என்கின்ற கேள்வி இன்னமும் கேள்வியாகவே இருக்கிறது. ஆனால் அவர்களின் தனித்துவத்திற்கும் மரபுக்கும் அடையாளமாக ஒரு சில அம்சங்கள் கிட்டத்தட்ட அவர்களை விற்று அகன்றுவிட்டன. உதாரணத்திற்கு மொழி. இன்று சிங்களம் பேசும் வேடுவர்களின் மொழியோடு கலந்திருக்கும் சில ஆதிமொழியின் அம்சங்கள் கூட இவர்களிடம் இப்போது இல்லை. எழுத்து வடிவமற்ற பேச்சு வழக்கிலான மொழி என்பதால் பேச பேசத்தான் மொழி வளரும், பேசினால்தான் மொழி நிலைக்கும். ஆனால் தமிழ் மொழி இவர்களது மொழியை கிட்டத்தட்ட விழுங்கிவிட்டது. பழங்குடி சமுதாயத்தில் உள்ள அந்த நாட்டுக்கூத்துகள், கலை, கலாச்சாரம், அவங்க பேணி வந்த மொழிகள் எல்லாம் ஒரு பாதுகாக்கப்படலை, அடையாளப்படுத்தப்படலை. ஆராலையுமே அதை முன்னுக்கு கொண்டு வரன்ற அளவுக்கு அந்த சமூகத்திலையும் அந்த அறிவும் ஆற்றலும் இல்லை, மற்ற சமூகங்கள்டையும் இல்லை. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா மற்ற சமூகத்துக்குள்ள இந்த சமூகத்தில் உள்ள சில விஷயங்கள், அதாவது கல் தோண்டா காலத்தில் மண் தோண்டா காலத்தில் தோண்டியது மூத்த குடி தமிழ்குடி என்று சொல்றாங்க. அதை எங்களோட பார்வையில் நாங்கள் பார்க்குறோம் இதை பழங்குடிகள். ஏன்னா இங்க இருந்ததை அங்க எடுத்து அப்படி போட்டுக்காங்களா, இல்ல இந்த தமிழ் என்று சொல்லி கொண்டு இருக்கிறவங்க இந்த பழங்குடியிலிருந்து மாறுபட்டு வளர்ச்சி அடைஞ்சு போனவங்களா என்று பார்த்தா எங்களுக்கு அந்த பார்வை அதுதான் உண்மையாய் தெரியுது. ஆகவே அவங்களும் இவங்களை கவனிக்கல. இந்த மக்களை ஆண்டு கொண்டு இருக்கிற அதிகாரிகள் சட்டங்களும் அவங்களை காணல. எல்லாத்திலையும் ஒரு புறக்கணிப்புகளையும் ஒதுக்கி வச்சதாகவும் தான் நாங்க உணர்கிறோம். இதெல்லாம் உணர்ந்துதான் நாங்கள் இந்த அமைப்புகளை கட்டி இந்த நியாயங்களையும் இந்த பிரச்சனைகளும் ஊடகங்கள், அரசாங்கங்கள், இந்த ஆய்வு செய்கிற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வந்து எங்கள் சமூகத்தை நீங்க வந்து சரியான முறைக்கு ஆய்வு செய்து ஒரு திறனாய்வு செய்து இதுக்குள்ள இருக்கிற என்ன உண்மைகள் இருக்குது, இந்த உண்மைகளை வெளிக்கு கொண்டு வந்து இந்த சமூகத்தை நீங்கள் ஒரு அடையாளப்படுத்தி ஒரு தனித்துவமான ஒரு சமூகம் என்றது சொல்லி அதுக்கான உரிமைகளையும் அதுக்கான சட்ட திட்டங்களையும் ஒரு தனித்துவமாக கொடுத்து ஒரு விசேடமான தேவைக்குள்ள இவங்களை கொண்டு வந்து இவங்களை மற்ற சமூகத்தை போல ஒரு கௌரவமான ஒரு சமூகம், இவங்களும் அந்த கௌரவமாகவும் எல்லாத்தையும் பெற்று வாழக்கூடிய அளவுக்கு என்னென்ன செய்யலாம். நாங்கள் கேட்கறதெல்லாம் நல்ல உள்ளங்கள்கிட்ட இந்த சமூகத்தில் இருக்கிற உண்மைத்தன்மையில வெளிக்கு கொண்டு வாங்க. இன்னமும் அதிகம் மாற்றமடையாமல் தனித்துவம் அதிகம் மாறாமல் இருக்கும் ஒரு விடயமாக திருமண வைபவங்களை குறிப்பிடலாம். இயற்கை சக்திகளையும் மூதாதையரையும் சமூகத்தின் பெயரையும் முன்னிலையாக வைத்து மத ரீதியான சடங்குகள், குறைவாக நடைபெறும் சடங்குகள் அதற்கு சான்று பகிர்கின்றன. ஆனால் 2005ஆம் ஆண்டு வரையிலும் திருமணத்தை சட்ட ரீதியாக பதியும் நடவடிக்கைகள் இடம்பெறாமை குறிப்பிடத்தக்கது. ஆதி குடிகளைப் போலவே இயற்கையை சார்ந்த தெய்வங்களையும் மூதாதையரையும் வழிபடும் அல்லது முன்னிறுத்தும் பண்புகள் இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கின்றன. அதே சமயம் புதிய மத கருத்துக்கள், நம்பிக்கைகளும் அவர்களுள் மிக தீவிரமாக புகுந்திருக்கின்றன. இவை அவர்களின் சுய அடையாளத்தை பாதிப்பதோடு அவர்களுள் சமூக முரண்பாடுகளையும் தோற்றுவிக்கின்றன. ஏனைய இனங்களும் மதத்தினரும் இவர்களை எப்படி நோக்குகின்றனர், எப்படி எதற்காக பயன்படுத்துகின்றனர் என்பது கவனத்திற்குரியதாகும். நாம் ஒரு தனி இனம், ஒரு சாதி அல்ல என்று வலியுறுத்தி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டமைக்கு இந்த சாதி வேற்றுமைகளும் தீண்டாமையும் ஒரு முக்கிய காரணம். பொதுவாக எந்த ஒரு இனத்தினதும் முன்னேற்றத்திற்கு கல்வி அவசியமாகிறது. ஆனால் அந்த கல்வியை பெறுவதிலும் ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன. இன்றைய இளம் தலைமுறையினரின் தெளிவற்ற நிலை நீங்கி, தயக்கம் நீங்கி, தாம் யார் என்கின்ற அடையாளத்தை பேண வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் உணர்வார்களாயின் நிச்சயம் நிகழ்காலமும் எதிர்காலமும் மாற்றமடையும். அறிவும் தெளிவும் அவசியமும் வலுப்பெறுமாயின் நிச்சயம் அடையாளமும் வலுப்பெறும். இறுதியாக இதுவரை அவர்கள் போராடி அடைந்த அடைவுகளையும் இனிமேல் அடைய நினைக்கும் குறிக்கோள்களையும் நோக்கி எமது கவனம் குவிந்தது. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறதுக்கு தகுதி இல்லை, ஒரு நல்ல உடைகளை மட்டும் கோப்பி பெஞ்சுகளை வாங்கி கொடுக்கறதுக்கு வழியில்லா நிலையில கூட இந்த கிராமத்தில் வாழ்றோம். நாங்கள் இதை வந்து எந்த ஒரு சமுதாயமே எங்களை கண்டுகொள்றதாகவும் இல்லை. அப்போ நாங்கள் பல தடவை பல பேருக்கிட்டையும் நாங்கள் ஓடி கழிச்சியும் பார்த்துட்டோம். இங்கே மட்டுமில்லை, இங்கே தொடக்கம் வாகரை வரைக்கும் எங்களோட பழங்குடியினர் சரிந்து வாழ்றாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு இதே பாதிப்பு தான் இருக்குது. ஸ்காலர்ஷிப் இருக்குண்டா, ஒரு 142 கட் அவுட்ண்டா
இந்த சமூகத்தை நீங்க சரியா வரையறுக்கப்பட்டு அவங்களை அடையாளப்படுத்தி அவங்களுக்கு ஒரு 130 கொடுத்து அதுக்குள்ள இருந்து ஒரு 10 புள்ளிகள் இங்க கொண்டு வந்து ஓஎல்லையும் ஏஎல்லையும் ஜூரிஸ்டிலையும் இவங்களுக்கு ஒரு வெட்டு புள்ளியை கொடுத்து இந்த சமூகத்தை உள்வாங்கி இந்த சமூகம் ஒரு கௌரவமான சமூகம் இதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு விசேடமான சட்ட பிரிவுக்குள்ள கொண்டு வந்து ஒரு விசேடமாக இந்த சமூகத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காகத்தான் இந்த ஊடகங்களையோ இந்த அரசாங்கத்தையோ எல்லா ஒரு மனிதாபிமானம் உள்ள எல்லாவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதும் இப்போ இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களுக்கு தெரிகிற விஷயத்தை சொல்லி கொண்டு வரலண்டா இது ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு ஆதங்கத்துக்குள்ள தான் நாங்கள் இன்றைக்கு எல்லா பற்றியும் கேட்டுக்கொள்வது. இறுதியாக தடம் நிகழ்ச்சி ஒன்றை கூற எத்தனிக்கிறது. மனித நாகரீக வளர்ச்சியில் நாம் உச்சத்தை அடைந்து விட்டதாக, எல்லையை கண்டுவிட்டதாக நம்மில் சிலர் எண்ணுகிறோம். ஆனால் உண்மையில் இந்த நாகரீகத்தின் நிகழ்கால பிரச்சனைகளை எம்மால் சமாளிக்க முடியவில்லை. இன்னமும் நாகரீகம் என்று நாம் கூறிக்கொள்ளும் பாதையின் நடுவில்தான் நாம் இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது இந்த நாகரீக வளர்ச்சியின் முதல் படிகளான வேளாண்மை, கருவி கையாடல், வேட்டை தொழில்நுட்பம், ஆடை அணிகலன், ஓவியம், கலாச்சாரம், மொழி, வாழ்விடம், உணவு, மருத்துவம் என்று அனைத்தையும் உருவாக்கிய ஆரம்பித்து வைத்த 48,000 ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கையின் நாகரிகத்தை உயர்த்தி பிடித்த ஆதிக்குடிகளை இனம் காண மறப்போமாயின், அவர்களை தாழ்வாக எண்ணுவோமாயின், அவர்களுக்குரிய அடையாளத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்க மறுப்போமாயின் எம்மை விட நாகரீகமற்ற சமூகம் வேறு எங்குமே இருக்க முடியாது.